ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நாம் ஜோதிலிங்கத்தோட வரலாறையும் இந்தியாவில் எத்தனை ஜோதிலிங்கன்றதை பற்றியும் அதன் சிறப்பையும் பார்த்து வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜோதிலிங்கம் குஜராத் மாநிலத்தில் இருக்கிற நாகேஸ்வரர் என்ற ஜோதிலிங்கம். அந்த நாகேஸ்வரருக்கு இன்னொரு பேர் நாகநாதர் மக்கள் சொல்கிறாங்க. இந்த நாகநாதர் நாகேஸ்வரர் குஜராத்தில் எங்கேன்னா துவாரகையில் இருக்குது. சரிங்களா? இந்த துவாரகை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குஜராத்தில் தாருகாவன காடு இது இல்லையா, அதை ஒட்டி இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. சரி, இந்த கோவிலை பற்றி சிவபுராணம் என்ன சொல்லுது நம்ம பார்க்கலாமா? சிவபுராணத்தில் தாருக் என்ற அரக்கன் சிவபக்தியான சுப்ரியாவை அடித்து துன்புறுத்தி அவளை கடத்தி கொண்டு போயிட்டு கடலுக்கடியில் சிறை வைக்கிறாரு. அந்த சிறை வைக்கும் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கடல் பாம்பு, பேய் மாரி மிக கொடூரமான பயமுறுத்துற வச்சு சிறை பிடிச்சி வச்சிடுறாங்க. இந்த சுப்ரியா என்ன பண்ணுறாங்க, சிவனை நினச்சி தவம் இருக்கிறாங்க. பயத்தில் பயம் வந்தது, தவத்தில் தவம் பண்ணுறாங்க. இவங்க தவத்தில் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைஞ்சு அங்கே சிவபெருமான் தோன்றி தாருக்குன்ற அரக்கனை அழிக்கிறார். அழித்தோடனே இதை கேட்டுக்க முடியாத தாருகனுடைய மனைவி தாருகான்ற அரக்கி என்ன பண்ணுறாங்க, பார்வதி நினச்சி தவம் இருக்கிறாங்க. இவங்க தவத்தை பார்த்து பார்வதி தேவி மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்களுக்கு கேட்கும் வரத்தை கொடுக்குறாங்க. கேட்கும் வரத்தை கொடுத்தோடனே அந்த கேட்கும் வரம் கொடுத்தோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க, அதே வேலையை செய்கிறாங்க. இந்த வேலையை தாருக்கு தன்னுடைய கணவர் என்ன செஞ்சாரோ அதே வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு சிறப்பம்சம் தாருகா எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடம் அப்படியே காடாக மாறிட்டு அவங்க பேடியே வந்துடும். பேடியாக வரும்போது பார்த்திங்கன்னா தாருகா அவங்க காலத்தை இவங்களும் மறுபடியும் கடலுக்கடியில் கொண்டு போயிடுறாங்க. கடலுக்கடியை கொண்டு போயிட்டு சுப்ரியாடுறாங்களே அவங்களையும் மக்களையும் துறவிகளையும் சிறைப்பிடிச்சு அந்த கடலுக்கடியில் கொண்டு வச்சிடுறாங்க. கொண்டு வச்சோடனே சுப்ரியா என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற மக்களையும் துறைகளை ஒன்று சேர்த்து அங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி எல்லாரையும் காக்கும்படி சிவபெருமானை வேண்டி தவம் செய்கிறாங்க. அந்த தவத்தின் பலனாக சிவபெருமாங்க தோன்றி அந்த தாருகாவை அழிச்சிட்டு மக்களை மீட்கிறாரு. மீட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா மக்களெல்லாம் இங்கேயே தங்கிருக்கும்படி சொல்கிறாங்க. சொன்னோடனே அவங்களுடைய கோரிக்கை ஏற்று சிவபெருமான் அவங்க காட்சி அளித்து அங்கேயே ஜோதிலிங்கமாக நமக்கு காட்சி அளிக்கிறாரு. சரிங்களா? எப்படிப்பட்ட சிறப்பான கோயில் இந்த கோயிலில் சிறப்பம்சம் என்னன்னாக்கா, சொல்கிற கடல் பாம்பு கொடூரம், இந்த பயத்தை போக்குறது. சரிங்களா? மிகப்பெரிய ஆபத்துலேருந்து விலகிறது, நாகதோஷம் இருக்கிறவங்க இதெல்லாம் இப்போ பாம்பை பார்த்து பயப்படுறவங்க இவங்கெல்லாம் போயிட்டு இந்த கோயிலில் போயிட்டு அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணி இறைவனை வணங்கிட்டு வந்தால் எல்லாமும் நம்ம விட்டு விலகி செல்கிறோம். சரிங்களா? அதனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபட்டு வாங்க. இல்லையா, எங்கும் இருக்கிற ஈசன் எங்கும் இருப்பார், தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார். அதனால் அவரை நினச்சி அவருடைய திருநாமம் சொல்லி அவருடைய அருளை பெற்று வாழ்க்கையில் முன்னேறணும். சரிங்களா? ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய்.